வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகம். அதுல ஜனவரி 7ஆம் தேதிக்கான ஒரு தியான குறிப்பு இருக்கு. அதோட தலைப்பு என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான், கள்ளன். இந்த கள்ளன், அதாவது திருடன்கிற வார்த்தை கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? ஏதோ தப்பு பண்றவன், கெட்டவன்னு தோணும் இல்லையா? ஆமா, பொதுவா அப்படிதான். ஆனா இந்த தியான உரை இந்த ஒரு சாதாரண வார்த்தைக்குள்ள ஆன்மீக ரீதியா பல அடுக்குகளை ஒளிச்சு வச்சிருக்கு. நாம இன்னைக்கு பண்ண போறது அதை தோண்டி எடுக்கிறது தான். ஒரு காவலர், எரியிற விளக்கு, அப்புறம் தாய்மானவரோட ஒரு வரி. இது மூணையும் வச்சு கள்ளன்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே இது எப்படி மாத்துதுன்னு பார்க்க போறோம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இந்த மாதிரி ஆதாரங்களோட அழகே அதுதான். ரொம்ப எளிமையான, நமக்கு தினமும் பழக்கமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அது வழியா மனசாட்சி, விழிப்புணர்வு, அப்புறம் நாம யாருங்கிற ஆழமான கேள்விகளுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போயிடும். வெறும் 5 நிமிஷம் படிக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவ்ளோ ஆழம் இருக்கிறது ஆச்சரியம்தான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அந்த முதல் உவமை அது ரொம்ப நேரடியானது. தானாக்காரன் முன்னிலையில் திருடன் தனது தகாத தொழில் புரிவதில்லை. ஆமா, அதாவது ஒரு போலீஸ்காரர் முன்னாடி எந்த திருடனும் திருட மாட்டான். இதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. கரெக்ட். ரொம்ப சிம்பிளான உண்மை. ஆமா, உலக ரீதியா இது ரொம்ப வெளிப்படையான விஷயம். ஆனா இதுக்கு ஆன்மீக தலத்துல என்ன அர்த்தம்? இறைவன் ஒரு தானாக்காரன் மாதிரி நம்மள பாத்துக்கிட்டே இருக்கான்னு அர்த்தமா? அதுதான் எனக்கு வந்த முதல் கேள்வி. இந்த உரை சொல்லுது, இறைவன் எப்பொழுதும் நம்முடனேயே இருக்கிறான். ஒரு இமைப்பொழுது கூட நாம் அவனது பார்வையை விட்டு மறைய முடியாது. இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சரிதான், ஆனா இன்னொரு பக்கம் யாரோ நம்மளை 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைச்சா கொஞ்சம் பயமா இல்லையா? ஒரு பெரிய அண்ணன் நம்மள பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. நல்ல கேள்வி. நிறைய பேர் இதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விதமான பயத்தை அடிப்படையா வச்ச ஆன்மீகம். தப்பு பண்ணா கடவுள் தண்டிப்பாருங்கிற மாதிரி. ஆனா இந்த உரையோட நோக்கம் அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓ, இங்க தானாக்காரங்கிறது வெளியில இருந்து நம்மள தண்டிக்க காத்திருக்கிற ஒரு சக்தி இல்ல. அது நமக்கு உள்ளேயே இருக்கிற நம்ம மனசாட்சி, நம்மளோட உயர்வான பிரக்ஞை. ஓ, அப்படியா? அப்ப இது வெளியிலிருந்து வர கண்காணிப்பு இல்ல, உள்ளிருந்து வர வழிகாட்டுதல்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. யோசிச்சு பாருங்க, நாம எப்ப தப்பு செய்ய தூண்டப்படுறோம்? யாரும் பார்க்கலங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தானே. ஆமாமாம். அந்த யாரோங்கிற பட்டியல்ல இருந்து நம்ம மனசாட்சிய நாம மறந்துடுறோம். அந்த மறதி தான் திருட்டுக்கு முதல் படி. அதனால இறைவன் பார்க்கிறான் என்பதை ஒரு அச்சுறுத்தலா பார்க்காம, என் மனசாட்சி விழிப்போடு இருக்கிறதுன்னு ஒரு நினைவூட்டலா பார்த்தா அதோட அர்த்தமே மாறிடும். ஆமா, அது பயத்தை உருவாக்காது, பலத்தை உருவாக்கும். இது நல்லா இருக்கு. அதாவது ஒரு கோவமான வாக்குவாதத்துல நாம யோசிக்காம ஒரு வார்த்தையை விட போறோம்னு வைங்க. அப்போ உள்ள இருந்து ஒரு சின்ன குரல், வேண்டாம் இது சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அந்த குரல் தான் இந்த தானாக்காரன். அருமையான உதாரணம். அந்த குரலை நாம கேட்கிற வரைக்கும் நாம பாதுகாப்பா இருக்கும். எப்போ அதை வேணும்னே புறக்கணிக்கிறோமோ அல்லது அது கேட்காத அளவுக்கு சத்தமா கத்துறோமோ அப்போதான் நாம கள்ளன் ஆகுறோம். ஆமா. ஆக முதல் நிலையில கள்ளன் என்பவன் தன் மனசாட்சியின் குரலை மறந்தவன். இது அவனோட செயல்களை பற்றியது. சரி, செயல்களை கட்டுப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, என் எண்ணங்களை கட்டுப்படுத்துறது தான். மனசுக்குள்ள தினம் எத்தனை வேண்டாத எண்ணங்கள் வந்து போகுது. ஒரு மோசமான எண்ணம் மனசுல வந்தாலே நான் கள்ளனாயிடுவானா? அப்படின்னா உலகத்துல எல்லாரும் கள்ளர்கள் தானே? நீங்க கேக்குற கேள்விதான் இந்த விவாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அப்படியா? ஆமா, இந்த தியான உரையில வர்ற அடுத்த உவமை இதுக்குதான் பதில் சொல்லுது. விளக்கெரியும் வீட்டிற்குள் திருடர் புகத் துணியார். விளக்கெரியும் வீடு. அப்ப அந்த வீடு நம்ம மனசு. உள்ள வர்ற திருடர்கள் தான் இந்த புல்லியண்ணங்கள் இல்லையா? அதேதான். இது ஒரு மிக முக்கியமான பார்வை மாற்றம். முதல் உவமை கெட்ட செயல்களை தடுக்கிறத பத்தி பேசுச்சு. ஆனா இந்த உவமை கெட்ட எண்ணங்கள் வராம எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லுது. ஐயோ, இப்படி நினைக்க கூடாதேன்னு அதோட மல்யுத்தம் நடத்துவோம். ஆமா, ஆனா அது இன்னும் அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்கற மாதிரி ஆகிடும். ஆனா இந்த உரை என்ன சொல்லுது? அது சொல்லுது, திருடர்களோட சண்டை போடாதீங்க, வீட்ல லைட்ட போடுங்க. நல்லா இருக்கு. அதாவது மனசுல இருக்கிற இருட்ட போக்க இருட்டோட போராட வேண்டியதில்ல, ஒரு விளக்க ஏத்துனா போதும். இங்க அந்த விளக்கு தான் தெய்வத்தின் ஞான விளக்கு. அதாவது மனத நல்ல விஷயங்களால,
தெய்வீக சிந்தனைகளால ஞானத்தால நிரப்பும்போது அங்க எதிர்மறை எண்ணங்கள்ங்கிற திருடர்களுக்கு இயல்பாவே இடம் இல்லாம போயிடும். இத கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வரலாமா? கண்டிப்பா. உதாரணமா, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் டிராஃபிக்ல மாட்டி பயங்கர கோவத்துல இருக்காரு. மத்தவங்கள திட்டணும்னு ஒரு எண்ணம் வருது. அந்த நேரத்துல விளக்கை ஏற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல நான் கோபப்படக்கூடாதுன்னு சொல்றது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. அது இன்னும் கோவத்தை அதிகப்படுத்தும். ஆமா. அதுக்கு பதிலா அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல மனசுக்குள்ள பாட ஆரம்பிக்கலாம். இல்லனா எல்லாரும் அவசரத்துல தான் போறாங்க, நானும் ஒருத்தன்னு ஒரு புரிதலுக்கு வரலாம். அல்லது அந்த நேரத்தை தனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஓய்வா நினைச்சு அமைதியா மூச்ச கவனிக்கலாம். ம். இது எல்லாமே அந்த ஞான விளக்கை ஏற்றுவதற்கான வழிகள்தான். நீங்க எப்ப ஒளிய உள்ள கொண்டு வர்றீங்களோ அப்போ இருட்டு தானா விலகிடும். அப்போ கள்ளன்கிறதோட இரண்டாவது அர்த்தம் மனசுல ஞான விளக்கு இல்லாதவன், அதனால தீய எண்ணங்கள் எளிதா உள்ளே நுழைய அனுமதிப்பவன். கரெக்ட். இது செயலை விட ஒருபடி ஆழமானது. ஏன்னா இது எண்ணத்தின் மட்டத்துல நடக்குது. மெலச்சேரி. இந்த ரெண்டு ஓமைகளும் சேர்ந்து ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது. ஒன்னு விழிப்புணர்வுங்கிற காவலன் மூலமா நம்ம செயல்களை காப்பது, இன்னொன்னு ஞானம்ங்கிற விளக்கு மூலமா நம்ம எண்ணங்களை காப்பது. சரி. இதுவரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா இந்த தியான உரை இதோட நிக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி கள்ளன்கிற வார்த்தைக்கு முற்றிலும் வேற ஒரு பரிமாணத்தை கொடுக்குது. ஆமா, அங்கதான் தாய்மானவர் வர்றாரு. இந்த உரையில மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற அந்த வரி, கள்ளன் அறிவூடுமே மெல்ல மெல்ல வெளியாய் கலக்க வரும் நல்ல உறவே. இந்த வரியே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு அந்த தியான உரை கொடுக்கிற விளக்கம்தான் மனச ரொம்ப உழுக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. அது சொல்லுது, நாம் அவரை, அதாவது இறைவனை மறந்தும் மறைத்தும் புறக்கணித்தும் வைப்பதால் நாம் கள்ளனாகிறோம். ஒரு நிமிஷம், இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் இல்லையா? ஆமா. தப்பு சேரவன் கள்ளன் இல்ல, கெட்ட எண்ணம் கொண்டவன் கள்ளன் இல்ல, இறைவனை மறக்கிறதே நம்மள கள்ளனாக்குதுன்னு சொல்லுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வரியாச்சு. நாம் அப்படி என்னத்தை திருடுறோம்? இதுதான் அந்த விவாதத்தோட உச்சம். இப்ப நம்ம செயல், எண்ணம்ங்கிற தளத்தை எல்லாம் தாண்டி நிலைங்கிற தளத்துக்கு வர்றோம். ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். நாம திருடுறது வெளியில இருக்கிற ஒரு பொருளை இல்ல, பின்ன நாம திருடுறது நம்மளையே நம்மகிட்ட இருந்துதான். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்மளையே நாம் எப்படி திருட முடியும்? புரியல. இந்த தத்துவத்தின்படி நம்மோட உண்மையான இயல்பு, நம்மோட ஸ்வரூபம் தெய்வீகமானது. நாம எல்லாரும் அந்த ஒரு மூலத்தோட ஒரு பகுதி. சரி. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் ஒரு தனி நபர், நல்லது கெட்டது நிறைஞ்ச ஒரு சின்ன ஜீவன்னு நினைக்கிறோம். இந்த எண்ணமளிக்கே அந்த மூலத்திடம் இருந்து நம்மள நாமளே பிரிச்சு பாக்குற எண்ணம். அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய திருட்டு. நம்மளோட எல்லையில்லாத உண்மையான இயல்பை மறந்துட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மள நாமே சிறை வச்சுக்கிறோம். அந்த மறதிதான் கள்ளத்தனம். அப்பா, இது ரொம்ப ஆழமா இருக்கு. அப்ப நான் கோபப்படுறதோ பொய் சொல்றதோ வெறும் அறிகுறிகள் தான். ஆமா. உண்மையான நோய் நான் யாருங்கிறத மறந்ததுதான். அந்த மறதிலிருந்து தான் மத்த எல்லா தப்பும் கிளம்புதுன்னு சொல்றீங்களா? மிகச் சரியாக. அந்த மறதி நிலையில் இருக்கும்போதுதான் பயம், பேராசை, போட்டி, பொறாம இந்த எல்லா திருடர்களும் உள்ள வர்றாங்க. ஏன்? ஏன்னா நாம தனியா ஆதரவில்லாம இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா நாம அந்த மூலத்தோட இணைஞ்சுதான் இருக்கோங்கிற நினைப்பு வந்துட்டா, அந்த ஞான விளக்கு எரிஞ்சா இந்த திருடர்களுக்கு அங்க வேலையே இல்ல. அதனாலதான் இறைவனை மறப்பதே மூல கள்ளத்தனம்னு இந்த உரை சொல்லுது. இதுல ஒரு சோகமான விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது. நாம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இந்த மறதி நிலையில தானே இருக்கோம். ஆமா, அது உண்மைதான். அப்போ நாம எல்லாரும் கள்ளர்கள் தானா? இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லையா? வரி இருக்கு. அப்படியா? அதுதான் அந்த தாயமானவர் வரியோட 2வது பாதியில இருக்கு. அதுதான் இந்த மொத்த தியானத்தோட நம்பிக்கையான பகுதி. கள்ளன் அறிவூடுமே மெல்ல மெல்ல வெளியாய் கலக்க வரும் நல்ல உறவே. இறைவன் ஒரு நல்ல உறவுன்னு சொல்லுது. ஆமா, அந்த விளக்கத்தோட அடுத்த வரியும் ரொம்ப அழகா இருக்கு. தம்முள் நம்மை கலக்கிக் கொள்ள அவர் எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் எல்லாத்தையும் மாத்துது. இதுவரைக்கும் பார்த்த தானாக்காரன் மாதிரி அவர் இல்ல. இல்லவே இல்ல. அவர் தண்டிக்கிறதுக்காக காத்திருக்கல, நம்மளோட கலக்கிறதுக்காக காத்திருக்கார். அதுவும் எங்க காத்திருக்காரு பாருங்க.
எங்கேயோ வானத்துல இல்ல, எங்க? கள்ளன் அறிவோடுமே, அந்த கள்ளனின் அறிவிற்குள்ளேயே அவனுக்குள்ளேயே அவன் எங்க தன்னை ரொம்ப பிரிஞ்சவனா தனியானவனா உணர்றானோ அந்த இடத்திலேயே மெல்ல மெல்ல வெளிப்பட்டு அவனோட கலக்கறதுக்காக காத்திருக்கார். இது ஒரு அற்புதமான கருத்து இல்லையா? ஆமா, நாம எங்க தொலைஞ்சு போனோமோ அங்கேயே தான் நம்மள தேட வேண்டிய சாவியும் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். நாம நம்மள கள்ளன்னு நினைச்சு எவ்வளவு தூரம் ஓடுறோமோ அவ்வளவு தூரம் அந்த நல்ல உறவு நமக்குள்ளேயே நம்மள பின்தொடர்ந்து வருது. சரிதான். ஆக இந்த ஒரு சின்ன தியான உரை நம்மள ஒரு பயணம் கூட்டிட்டு போயிருக்கு. வெளியில தப்பு செய்யற கள்ளன்ல ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணம் கொண்ட கள்ளன் வழியா பயணிச்சு கடைசியில தன் இயல்ப மறந்த கள்ளங்கிட்ட வந்து நிறுத்துது. ஆமா, ஆனா அதோட விடாம அந்த கள்ளனுக்குள்ளேயே அவனுக்காக காத்திருக்கிற ஒரு நல்ல உறவையும் நமக்கு அறிமுகப்படுத்துது. இந்த உரையாடலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து சொல்றேன். 1. கள்ளன்கிற வார்த்தைக்கு நாம கொடுத்திருந்த அர்த்தம் ரொம்ப மேலோட்டமானது. இந்த தியானம் அதோட அர்த்தத்தை மாத்தி இறைவனை மறந்த நிலையே கள்ளத்தனம்னு ஒரு ஆழமான வரையறையை கொடுக்குது. 2. இந்த கள்ளத்தனத்துக்கான தீர்வு பயமோ தண்டனையோ இல்லை. அதுக்கு பதிலா விழிப்புணர்வுங்கிற தானாக்காரன், ஞானம்ங்கிற ஞான விளக்கு தான் தீர்வு. அதாவது உள்ள பாக்குறது. ஆமா, நம்ம மனசாட்சியோட விழிப்பா இருக்கிறது, மனச நல்ல எண்ணங்களால நிரப்புறது தான் வழி. சரி. கடைசியா 3வது ரொம்ப முக்கியமானது. இறைவன் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு கண்காணிப்பாளர் இல்ல. அவர் நமக்குள்ளேயே நம்மளோட மீண்டும் இணைய காத்திருக்கிற ஒரு நல்ல உறவு. இந்த நம்பிக்கை தான் எல்லாத்தையும் மாத்துது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த உரை சொல்லுது கள்ளனின் மனசுக்குள்ளேயே இறைவன் அவனோட கலக்க காத்திருக்கான்னு. வேளை நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் ரொம்ப பலவீனமா தப்பு செஞ்ச மாதிரி ஒரு கள்ளன் மாதிரி உணர்றோமோ அந்த தருணங்கள் தண்டனைக்கான நேரம் இல்ல. அதுதான் அந்த நல்ல உறவு மெல்லமா வெளிப்பட ஆரம்பிக்கிற தொடக்க புள்ளியா இருக்குமோ. அந்த குற்ற உணர்வும் அந்த பிரிவும் உள்ள திரும்பி பார்க்க சொல்லி அங்கே நமக்காகவே ஏற்கனவே காத்திருக்கிற அந்த ஒளிய கண்டுபிடிக்க சொல்லி அந்த நல்ல உறவு நமக்கு விடுக்கிற ஒரு அழைப்பா இருக்குமோ. யோசிச்சு பாருங்க.